சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா செப்டம்பர் 21 முதல் அக்டோபர் 2, 2025 வரை. அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே முக்கூட்டு எண்ணெயிட்டு வணங்கலாம். நம் லட்சியங்கள் நிறைவேற ஒவ்வொருவர் பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம். முப்பெரும் வளம் தரும் நவராத்திரி தினங்களில் அனுதினமும் அன்னை ஆதிபராசக்தி சிறப்பு அபிடேகம், சிறப்பு காப்பு மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம். www.omsaktiamma.org என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்கவல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன்பெறவும். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம், சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சார்ச்சனைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிடேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலில் மருவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர். அவனியில் நன்மைகள் பெருகிட புவனம் காக்கும் சக்திக்கு காப்பணிந்து மகிழ்வோம். அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நலம் பல நல்கும் நவராத்திரி தினத்தில் மருவூரிலே ஜவ்வாது காப்பணிந்து பைரவி அலங்காரத்தில் வீற்றிருக்கும் அன்னையை ஆனந்தமாய் கசிந்துருகும் போது தெய்வத்தின் மேல் நாம் கொண்ட அன்பு வெளிப்படும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமே மன நிறைவு பெற முடியும். மனிதனாலும் மருத்துவத்தாலும் செய்ய முடியாததை ஆன்மீகத்தால் செய்ய முடியும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம், காப்பு, சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, ஆந்திரா மாநிலங்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம், காப்பு, சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். ஓம் சக்தி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வான்மதி. நான் தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு சக்தி.
அதில் வந்து அம்மா கனவு மூலமாக சொல்லி தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம அம்மா ஆஸ்பத்திரியில் தான் அம்மா பிறந்த நாள் மார்ச் 3 அதை ஒட்டி ஒரு ஸ்கீம் போட்டாங்க. அதில் ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ணேன் சக்தி. அப்போது என்னோடய வாய்ஸு சுத்தமாக நின்றுச்சு சக்தி. என்னோடய தொண்டையிலேருந்து எனக்கு பேச்சு வரல. அப்போ அம்மா கிட்ட வேண்டி தான் ரொம்ப அழுது கேட்டு எனக்கு திரும்ப இந்த குரல் வந்துச்சு சக்தி. இப்போ நான் இந்த இடத்துல இந்த குரலை வச்சு பேசுகிறதுக்கு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் சக்தி. எல்லாருமே வந்து ஒரு மனுஷனாக பிறந்தா இப்படி தான் வாழணும்னு சொல்லி அம்மா நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி நம்மளாம் நடந்து எல்லோரும் மருவத்தூருக்கு வந்து அவங்க எல்லாரோட குறைகளை தீர்த்து அம்மா கிட்ட வேண்டிட்டு அம்மா கிட்ட நல்ல முறையில் சாமி கும்பிட்டுட்டு போகணும் சக்தி. எனக்கு இந்த அம்மாவை பார்க்குற பாக்கியத்தை கொடுத்த நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க ராமச்சந்திரன் சக்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. இளைஞர்கள் அதிகமாக தொண்டு செய்யும் பழக்கத்திற்கு கொண்டு வருகிறோம். இளைஞர் அணி தொண்டு பணியில் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் என்பது குரு உபதேசமாகும். திருச்சி மாவட்டம் முஸ்ரி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் ஆடிப்பூர பெருவிழாவினை முன்னிட்டு கஞ்சிகலயம், முளைப்பாரி மற்றும் அக்னிச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இந்த கஞ்சிகலய ஆன்மீக ஊர்வலத்தில் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் திருவுருவப்படம் மற்றும் கருவறை அன்னையின் திருவுருவப்படம் தேர் போல வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பவனி வந்ததை காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. முஸ்ரி மன்றத்தின் தலைவி சக்தி விஜயலட்சுமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செவ்வாடை தொண்டர்கள் ஆடை தானம் வழங்கி மிக சிறப்பாக சமுதாய பணியாற்றினர். நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் வயிறார அன்னதானம் பரிமாறப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.